இந்த கல்விக்குரல் என்றது 2-day annual symposium. ஸோ எவ்ரி இயர் ஆண்டுக்கு ஒரு முறை நம்ம வந்து இந்த ஆனுவல் சிம்போசியம் நடத்தி கொண்டு வருகிறோம். இது எதுக்குன்னா நிறைய விஷயம் வந்து கம்யூனிட்டியில் ஸ்கூல்ஸில் நிறைய இனோவேஷன் நடந்து கொண்டு இருக்கிறது, நடக்க வேண்டியதும் இன்னும் நிறைய இருக்கிறது. ஸோ இதெல்லாம் வந்து ஐடியாஸ் நம்ம வந்து ஒரு ஃபோரமில் கொண்டு வந்து எல்லாரும் கூடி சேர்ந்து பேசி இன்னும் என்ன பண்ணலாம், இன்னும் பள்ளிகளை மேம்படுத்த என்னென்ன பண்ணலாம்னு சொல்லி தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, பட் இந்தியா முழுவதும் நிறைய பேர், ஆல்மோஸ்ட் 40 பீப்புள், 40 பேர் வந்திருக்காங்க. அவங்கவுங்க ஐடியாஸ், அவங்கவுங்க ஸ்டேட்டில் என்னென்ன புதுவிதமான இனோவேஷன்ஸ் கொண்டு வந்திருக்காங்க, முக்கியமாக அடிப்படை கல்விக்காக. ஸோ அவங்களுக்கு ஒரு குரல் கொடுக்கறதுக்கு தான் கல்விக்குரல். ஸோ இந்த கல்விக்குரல் ஏன் நம்ம கல்விக்குரல் சொல்கிறோன்னா, ஏன்னா இந்த பிளாட்ஃபார்மில் வந்து we want to hear everybody's voice. ஆசிரியர் குரல், குழந்தைகளின் குரல், அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் குரல், அண்ட் பேரண்ட்ஸ், பெற்றோர்கள், அவங்களும் வந்து அவங்களுக்கும் பேனல் கொடுத்து அவங்களுக்கு குழந்தைகளுக்காக என்னென்ன அவங்களோட ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்குது, கனவுகள் இருக்குது, அதெல்லாம் வந்து அவங்க வந்து ஷேர் பண்ணுறதுக்கு பகிர்ந்து கொள்றதுக்கு தான் இந்த பேனல், இந்த கல்விக்குரல். அண்ட் இது லாஸ்ட் இயர் 1 day பண்ணோம், இந்த இயர் 2 days பண்ணியிருக்கோம். ஏன்னா நிறைய இந்தியாவில் வந்து நிறைய விஷயம் இப்படி நடக்குது. தமிழ்நாட்டிலையும் வந்து நிறைய தொண்டு நிறுவனங்கள் வந்து கை சேர்ந்து இதை வந்து நடத்திட்டு வராங்க. இதுக்கெல்லாம் ஒரு குரல் கொடுக்கறதுக்காக தான் கல்விக்குரல். அண்ட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. 400, we've got about 400 registrations. We were expecting only about 150, but 400 registrations, and நீங்களே பார்ப்பீங்க, the halls are full. ஸோ இது என்னன்னா, நிறைய பேர் தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க கல்வி, ஒரு எஜுகேஷன் செக்டரில் என்னென்ன நடக்குது, என்னென்ன புது ஐடியாஸ் கொண்டு வராங்க, எப்படி நம்ம வந்து நெக்ஸ்ட் 10 years, இப்போ வந்து நிறைய ப்ரீவியஸ் 10 years வந்து பள்ளியே இல்லாமல் இருந்துச்சு. ஆனால் இப்போது கிலோமீட்டருக்கு ஒரு பள்ளி இருக்குது, கவர்மெண்ட் பள்ளி இருக்குது. ஆனால் அந்த பள்ளியில், அதாவது அரசு பள்ளியில் குவாலிட்டி எஜுகேஷன் எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லி நெக்ஸ்ட் 10 years அதுதான் ஃபோக்கஸ் ஆகிருக்கணும். அண்ட் அதுதான் மதியோட ஃபோக்கஸ், அதுதான் கல்விக்குரலோட ஃபோக்கஸ்.